ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியாக வந்தார்கள், மக்கள் மத்தியிலே தாவா அழைப்பு பணி செய்தார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அவரை கடவுளாக ஆக்கினார்கள், கடவுளுடைய குமாரன் என்று சொல்லிவிட்டார்கள். அதே போல உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வந்தார்கள், மக்களுக்கு தாவா அழைப்பு பணி செய்தார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பிறகு கடவுளுடைய மகன் என்று சொல்லிவிட்டார்கள். மற்ற நபிமார்களை கடவுளுடைய அவதாரம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த விஷயத்திலே மிகப்பெரிய ஒரு சாதனை எது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துடைய நேரத்திலே மக்களிடம் சொன்ன வார்த்தை, ஓ மக்களே, என்னுடைய சமாதியை, என்னுடைய கபரை வணங்கும் இடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவு பெற வேண்டும் என்பது எச்சரிக்கை செய்தார்கள். இன்று வரை அதை அனைத்து முஸ்லிம்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இது அல்லாஹ்வின் தூதருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அவர்கள் இந்த உலகத்தில் எதன் நோக்கத்தில்